இன்றைய நமது விழாவிற்கு பெருமை சேர்க்கவும் நம் செவிகளுக்கு தேன் வார்க்கவும் வந்திருக்கிறார் ஒரு கவிதை சாரல். வழி, விழி, மொழி, தமிழ் என்ற சீர்மிகு தலைப்பில் உரையாற்ற வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய கவிஞர் பே. ராஜேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கவிஞர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எழுத்துக்களால் எழில் கோலம் போடும் ஒரு சிறந்த கவிஞர். சொற்களை சிலம்பம் ஆட வைப்பதில் வல்லவர். கவிதை நயத்தோடும் ஒரு பேராசிரியருக்கே உரிய தெளிவோடும் இவர் பேசத் தொடங்கினால் காலமே உறைந்து போகும். தமிழ்தானே என்று கூறியவர்களை கூட தமிழ் தேனே என்று சொல்ல வைக்கும் வல்லமை பெற்றவர்தான் நம் கவிஞர் பேரா அவர்கள். பே. ராஜேந்திரன் என்ற பெயர் கொண்ட கவிஞர் பேரா இவர் தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையில் வட்டாட்சியர் பணி நிறைவு செய்தவர். 5 கவிதை நூல்களும் ஒரு கட்டுரை நூலும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் பாரதியின் படைப்புகளை மையப்படுத்தியும் பல கருத்தரங்கம் நடத்தியுள்ளார். இவரது தமிழ் மற்றும் இலக்கிய பணிகளுக்காக தமிழ்நாடு அரசின் தமிழ் செம்மல் விருது பெற்றுள்ளார். அத்தோடு தூய தமிழ் பற்றாளர் விருதையும் பெற்றவர் என்று சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தி வரும் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சிகளை மாதந்தோறும் நடத்தி வருகிறார். ஐயா திரு பே. ராஜேந்திரன் அவர்களை வழி, விழி, மொழி, தமிழ் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரையாற்ற அன்போடு வரவேற்கிறோம். அறிமுக உரையை விட குறைவான உரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களும் அரசு அலுவலக பெருமக்களையும் திரளாக குழுமியிருக்கும் வாசக அன்பர்களையும் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் புத்தக பிரியர்களையும் அன்போடு என்னுடைய வணக்கத்தை பரிமாறிக்கொள்கிறேன். 9வது புத்தக திருவிழா மேடையில் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது. நான் என்னுடைய உரையை எப்படி தொடங்குவது என நான் யோசித்து கொண்டிருக்கிற போது எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராஜ் அவர்கள் தன்னுடைய உரையிலே எனக்கான ஒரு ஆரம்பத்தை தொட்டுவிட்டு சென்றிருக்கிறார். புத்தக திருவிழாவினுடைய ஆரம்பகால நிகழ்வுகளோடு என்னுடைய பெயரையும் சொல்லி அவர் கொஞ்சம் தொட்டுவிட்டு சென்றிருக்கிறார். கொஞ்சம் ஆழமாக செல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். அதனால் நான் சில செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையினரால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு சிறப்பான ஒன்று. இன்றைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேடையில் இந்த வருவாய்த்துறையில் பணிபுரிந்தவன் என்கின்ற பெருமையோடு நான் நிற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். புத்தக திருவிழாவிற்கும் வருவாய்த்துறைக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எல்லா மாவட்டங்களிலும் பள்ளி கல்வித்துறை மூலமாகவோ அல்லது பொது நூலக இயக்கம் மூலமாகவோ புத்தக திருவிழாக்கள் நடைபெற்று வரலாம். ஆனால் திருநெல்வேலியில் மட்டும் வருவாய்த்துறையோடு இணைந்து வருவாய்த்துறையினரே நடத்துகின்ற அளவிற்கான ஒரு விழாவாக இது அமைந்திருக்கிறது. காரணம், 2013ஆம் ஆண்டில் முதல் புத்தக திருவிழா பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் அரங்கேறியது. அன்றைக்கு ஆட்சித்தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு சமயமூர்த்தி அவர்கள் அந்த புத்தக திருவிழாவை தேரோட்ட திருவிழாவாக நடத்தி காட்டினார்கள். அப்பொழுது நான் இந்த துறையிலே துணை வட்டாட்சியராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். பாளையங்கோட்டை வட்டாட்சியராக மரியாதைக்குரிய தாமோதரன் என்பவர் பணியாற்றி கொண்டிருந்தார். நாங்கள் 2 பேரும் இணைந்து ஆட்சியரை சந்தித்து திருநெல்வேலியில் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். எங்களது கோரிக்கையை
ஆட்சியர் சமயமூர்த்தி அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு அப்பொழுது மாவட்ட வருவாய் அலுவலராக திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள், இன்றைக்கு அவர்கள் IAS ஆகி புதுக்கோட்டையில் ஆட்சியர் பருவத்தை முடித்து இன்றைக்கு பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் அப்போது மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றினார். அந்த காட்சி எனக்கு நினைவு போகிறது. அதனால தான் நான் சொன்னேன், புத்தக திருவிழா என்பது வருவாய்த்துறையோடு. அன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்த அந்த திருவிழாவை இன்றைக்கு அருமை சகோதரர்கள் மாரிராஜ், அருமை சகோதரர் வில்லுடையார் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கும் போது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுருக்கமாகத்தான் பேச பணித்திருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் முதலமைச்சராக இருக்கிறார். முத்தமிழறிஞர் அமர்ந்திருக்கிறார். வரிசையாக அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் சொல்லுவார், இப்போது மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லுவார். மீன்வளத்துறை அமைச்சர் எழுந்து பேசுவதற்காக ஒலி வாங்கி முன்னில் செல்கிற போது கலைஞரை தாண்டித்தான் அவர் செல்ல வேண்டும். கலைஞர் மீன்வளத்துறை அமைச்சரை சைகை காட்டி தன் அருகே அழைத்து அவருடைய காதுக்குள் ஐர மீன் அளவுக்கு பேசியா என்று படித்தார். இன்றைக்கு நான் அந்த அளவிற்கு அப்படி கலைஞர் போன்று சொல்ல முடியாது என்று சொன்னாலும் கூட சுருக்கமாக நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது நிச்சயமாக நான் என்ன அளவுக்குத்தான் பேசுவேன், அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் என்று நான் பதில் உரைத்தேன். நண்பர்களே, புத்தக திருவிழாவில் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் 9 புத்தக திருவிழா. நான் ஒவ்வொரு ஆட்சியராக நான் நினைத்து பார்க்கிறேன். ஆட்சியர் சமயமூர்த்தி அவர்கள், ஆட்சியர் கருணாகரன் அவர்கள், ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அவர்கள், ஆட்சியர் ஷில்பா அவர்கள், ஆட்சியர் விக்னேஷ் அவர்கள், ஆட்சியர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள், இன்றைக்கு நமது ஆட்சியர் மருத்துவர் சுகுமார் அவர்கள், அத்தனை பேரையும் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழா நடந்திருந்தால் இன்றைக்கு இது 14வது புத்தக திருவிழாக நடந்திருக்க வேண்டும். இடையில் சில காலங்கள் நடைபெறாமல் போனது. அதற்கு பிறகுதான் 2022 இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ந்து நடத்துவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டு நடந்து வருகிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. பொதுவாக இது போன்ற புத்தக திருவிழாக்களிலே நம்முடைய மொழி சார்ந்த உரைகள் இடம்பெறுவது மிக அரிது. வழி விழி மொழி தமிழ். தமிழ் தமிழன் என்ற ஒரு இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு. அமிர்தமே அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்று நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். நம்முடைய மொழியினுடைய ஆரிஜம் என்று சொல்லக்கூடிய தொடக்கம் என்பது இன்று வரையில் சரியாக சொல்ல முடியாத அளவிற்கான தொடக்கம் இருந்தது. ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுளினுடைய நிலைக்கு நம்முடைய தமிழ் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகை அல்ல. தமிழுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. சிறந்த மொழி, அனைவருக்கும் தெரியும். அத்தனை எல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு நேரமில்லை என்று சொல்கின்ற காரணத்தினால் இந்த மொழி எத்தனை ஆதிக்கங்களை, எத்தனை எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக இந்த திருநெல்வேலியில் இருக்கின்ற சந்திப்பில் இருக்கின்ற தொடர்வண்டி நிலையத்தில் தமிழ் எழுத்துக்களை விட, ஆங்கில எழுத்துக்களை விட ஹிந்தி எழுத்துக்கள் இன்றைக்கு கூட அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிற செய்தி 4 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்கிறோம். 1935, 38, 1965 நடந்த தமிழ் மொழிக்கான அந்த போராட்டங்களை தாண்டி இன்றைக்கு நாம் இன்னும் தமிழ் மொழி அந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மொழிக்காக தங்களது உயிரை மாய்த்தவர்கள் உலகத்திலே தமிழர்களை தாண்டி யாருமே கிடையாது. ஒரு மொழிக்காக உயிரை மாய்த்தது என்று சொன்னால் அது தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் அந்த பெருமை உண்டு. தமிழ் மொழிக்கு என்று தமிழ்நாடு அரசு
ஒரு தமிழ் வளர்ச்சித் துறை என்ற ஒரு தனித்துறையை இன்றைக்கு நடத்தி வருகிறது என்று சொன்னார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு மொழிக்கான ஒரு துறை கிடையாது. பாண்டிச்சேரியில் கூட இப்போதுதான் தமிழ் வளர்ச்சித்துறை தொடங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1972 தொடங்கினார். பேரறிஞர் பெருமான் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகுதான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படுகிறது. இந்த மொழிக்காக மொழி போராட்டங்கள் நடத்திய காலங்களிலெல்லாம் அண்ணாவினுடைய பணிகள் என்பது மிகப்பெரிய ஒரு பணி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராபின்சன் பூங்காவில் தொடங்குகிறார். அவர் தொடங்கி 9 மாதங்களில் 2800 பொதுக்கூட்டங்களை நடத்தியதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. எப்படி சாத்தியமாயிற்று? 9 மாதங்களில் 2800 பொதுக்கூட்டங்கள் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணாச்சி புத்தநேரி செல்லப்பா போன்றவருடைய மேடைகள் ஏறிய அனுபவமிக்கவர்களுக்கெல்லாம் அது ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு இடத்தில் பேசுகிற பொழுது இன்னொரு இடத்தில் பேசச் சென்றால் ஒரு இடத்தில் பேசிய அதே பேச்சு அதே வார்த்தை இன்னொரு இடத்தில் பேசவே மாட்டார். அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவர் அண்ணா அவர்கள். காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய வாசிப்பு, நூல்களை அவர் வாசித்ததனுடைய விளைவுதான் அதுதான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடல் நலம் இல்லாமல் புற்றுநோயால் அவதிப்பட்டு அடையாறு மருத்துவமனையில் இருக்கிற போது அமெரிக்காவில் இருந்து டாக்டர்கள் வந்துட்டாங்க, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அண்ணா அவர்கள் ஒரு நாள் அவகாசம் கேட்கிறார். காரணம், ஒரு நூலை நான் படித்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு நாள் அவகாசம் கேட்கிறார். மாவீரன் பகத்சிங் அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனை விதிக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற நாள் விடிந்து விட்டது. சிறை அதிகாரிகள் உன்னை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்ல வேண்டும், தயாராக இரு என்று சொல்கிறார்கள். பகத்சிங் கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒரு நூலை படித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த நூலை படித்து முடித்து விடுவேன், அதற்கு பிறகு என்னை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அண்ணா அவர்கள் ஒரு நாள் கேட்டார், பகத்சிங் 1 மணி நேரம் கேட்டார். அதுதான் வாசிப்பினுடைய அந்த அருமை என்பது. ஒரு நூல் என்ன செய்துவிட முடியும்? மகா அலெக்சாண்டர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். மகா அலெக்சாண்டர் உலகத்தையே தன்னுடைய குடைக்குள் கொண்டு வந்த மகா அலெக்சாண்டர். சாக்ரடீஸினுடைய மாணவன் பிளேட்டோவனுடைய மாணவர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் மகா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் ஒரு நாள் அவருடைய அரண்மனையினுடைய மாடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வழியாக மக்கள் சாரையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். அலெக்சாண்டர் பார்க்கிறார், தன்னைத்தான் பார்க்க வருகிறார்கள் என்று தான் ரெடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாடியிலிருந்து இறங்கி மண்டபத்திலிருந்து அமர்ந்திருக்கிறார். மக்கள் வந்தவர்கள் அரண்மனையை தாண்டி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அலெக்சாண்டர் அமைச்சரை அழைத்து எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் என்று கேட்கிறார். அமைச்சர் சொல்கிறார், ஒரு புகழ்பெற்ற அறிஞர் ஒருவர் வந்திருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். யார் அந்த அறிஞர்? நான் அவனை பார்க்க வேண்டும், அழைத்து பாருங்கள் என்று அலெக்சாண்டர் சொல்லுகிறார். அமைச்சர் செல்லுகிறார். அங்கே ஒரு குடிசையில் வெளியில் அமர்ந்து கொண்டு சூரிய ஒளியில் ஒரு நூலை அவர் படித்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் அவர் முன்பு நிற்கிற பொழுது அந்த அறிஞர் கேட்கிறார், யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஒரு செருக்கோடு கேட்கிறார். நான் அரண்மனையிலிருந்து வருகிறேன், ராஜா உங்களை பார்க்க வேண்டும் என்று உங்களை அழைத்து வர சொன்னார். நான் ஏன் பார்க்க வேண்டும்? அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை வர சொல்லுங்கள் என்று அந்த அறிஞர் சொல்லுகிறார். அமைச்சர் திரும்ப சொல்லுகிறார், அலெக்சாண்டரிடம் நடந்ததை சொல்லுகிறார். அலெக்சாண்டர், அப்படியா, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த அறிஞரை பார்க்க செல்கிறார். அறிஞன் அப்போதும் அந்த நூலை படித்து கொண்டிருக்கிறார். இவர் குதிரையில் சென்றவர் முன்னே இருக்கிறார். அறிஞர், யார் நீங்கள்? உங்கள் குதிரையை நிறுத்தி கொண்டு
நான் சூரிய ஒளியில் படித்துக் கொண்டிருப்பதை உங்களுடைய குதிரையினுடைய நிழலால் மறைக்கிறீர்கள். யார் நீங்கள் என்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். அலெக்சாண்டர், நான் அலெக்சாண்டர் அரசன் என்று சொல்லுகிறேன். நான் இந்த ஒரு வாளால் இந்த உலகையே வென்றவன் என்று அலெக்சாண்டர் சொல்லுகிற பொழுது அந்த அறிஞர் சொல்கின்றார், நீ வாளால் உலகத்தை வென்றிருக்கலாம், நான் ஒரு நூலால் என்னையே வென்றிருக்கிறேன், தன்னையே வென்றிருக்கிறேன். தன்னையே வென்றவென்றால் தரணியை ஆள முடியும். இன்னும் சொல்லுகிறேன், உன்னுடைய வாளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் இருந்திருப்பார்கள். என்னுடைய நூலால் வாழ்க்கையை பெற்றவர்கள் ஏராள பேர் என்று அந்த அறிஞர் சொல்லுகிற பொழுது அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் அப்படியே படினார். அதுதான் ஒரு நூல், அதைத்தான் செய்யும். அந்த நூலை கொண்டாடுகின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அப்போ நூலை வாசிக்கணும், தமிழை நேசிக்கணும், தமிழ் மொழியின் மீது நம்ம ஒரு பற்று வைத்திருக்கணும். நம்முடைய மொழி பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறிய கதையின் மூலமாக நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம்முடைய மொழி பற்றி எப்படி இருக்கிறது? ஹிந்தி ஒழிக அப்படி அல்ல, தமிழ் வாழ்க என்ற அளவில் தான் நம்முடைய பற்று இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பூனை, ஒரு தாய் பூனை, ஒரு குட்டி பூனை நின்று கொண்டிருக்கிறது. சற்று தூரத்தில் ஒரு நாய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை பார்க்கிற போது இந்த பூனைகளுக்கு கொஞ்சம் பயம். ஆனால் நாய் பூனையை பார்க்கலை. இந்த பூனைகள் தான் நாயை பார்க்கிறது, கொஞ்சம் பயம். கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் இந்த பூனைகளை பார்க்கிறது. பூனைகளை பார்க்கின்ற நாயை பார்த்து இந்த பூனைகளுக்கு இன்னும் பயம் அதிகமாகிறது. அந்த நாய் மெதுவாக இந்த பூனைகளை நோக்கி நடந்து வருகிறது. இவர்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் இந்த பூனையை பார்த்து ஓடி வருகிறது. இந்த குட்டி பூனைக்கு மரண பயம் வருகிறது. தாய் பூனை குட்டி பூனை அழைத்து கொண்டு வேகமாக தப்பிக்க ஓடுகிறது. நாய் விரட்டுகிறது. பூனைகள் இரண்டும் ஓடுகிறது. ஒரு இடத்துல ஒரு முட்டுச்சுவர் வந்துவிட்டு அதுக்கு மேலே ஓட முடியலை பூனைகள். தாய் பூனையும் குட்டி பூனையும் வெலவெலத்து போயிட்டு இருக்கிறது. தாய் பூனை நாயை பார்த்து திரும்பி பார்க்கிறது. நாய் கொஞ்சம் யோசிக்கிறது. தாய் பூனை லொல் 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 என்று குறைத்து விடுகிறது. பூனை குறைப்பதை பார்த்த நாய் வெலவெலத்து போனது. என்ன நடக்கப் போகிறது என்கின்ற அச்சத்தில் வந்த நாய் திரும்ப ஓடிவிட்டது. பூனைகள் இரண்டும் பயம் தெளிந்தன. யதார்த்த நிலைக்கு வந்துவிட்டது. கதை முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நண்பர்களே? கதை இனிமேத்தான் இருக்குது. இப்போ இந்த குட்டி பூனை தாய் பூனையை பார்த்து கேட்குது, நீ என்னம்மா செஞ்ச அப்படின்னு கேட்குது. தாய் பூனை சொல்லிச்சுது, நாம் இன்னொரு பாஷையை தெரிந்து கொண்டால் கற்றுக்கொண்டால் பிழைத்து கொள்ளலாம் என்று தாய் பூனை சொன்னது. இதுதான் நாம் ஒவ்வொரு மொழிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக சொல்கிறேன். எல்லா மொழிகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் பிழைத்து கொள்வதற்கு தமிழ் மொழியை மட்டும் நாம் படித்து கொள்ளலாம். நாம் வாழ்வதற்கு தமிழே நமக்கு வழி, தமிழே நமக்கு விழி, தமிழே நமக்கு மொழி, தமிழே நமக்கு கதி, தமிழே நமக்கு விதி, தமிழே நமக்கு மதி என்று சொல்லி புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ளி பேசுகின்ற சிறிய வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக எண்ணி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.